Good afternoon. Today lunch கராமணி கரக்கைம்பு. நீ கரும்பு நம்மளுக்கு பிடிக்காத ஐட்டம் வித் நெய் கீரை கடையல். இது எனக்கு பிடிச்ச ஐட்டம். இதை தொட்டுக்குவேன், அதை பிசைஞ்சுக்குவேன். அருமை அருமை, செம்ம டேஸ்ட். நான் சாப்பிட்றேன், வீடியோ போடுறேன், என்னால் அதான் செய்ய முடியும். ஏன்னா ஐ எம் டிசேபிள். இந்த வின்டர் டைம்லாம் வெளியிலேயே போக மாட்டேன். இன்றைக்கி கூட டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போகிறேன். நிறைய பேர் கேட்டிங்க, இன்றைக்கி டாக்டர் கிளினிக் நான் வீடியோ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலையில் கேட்ட அப்பாயின்மெண்ட்டு உடனே கொடுத்துட்டாங்க. இதே நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா உடனே கிடைக்காது. ஏன்னா பாப்புலேட்டட் ஏரியா, நாங்கள் இருக்கிறது பாப்புலேட்டட் இல்லாத ஏரியா. அந்த மாதிரி ஏரியாவில் மைக்ரெண்ட் ஆகுங்க. அப்போ இந்த குறைகள்லாம் இருக்காது. குண்டு செட்லேயே குதிரை ஓட்டிக்கிட்டு அப்புறமா இங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, இதில் டிராஃபிக்காக இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். சம்பளம் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அங்கே பார்க்கணுன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்க போகிறீங்க. அந்த ஃப்ரெண்டை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்ப்பீங்க. பேச்சுலராக இருக்கீங்களா, கோயில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அப்போ யூகேயில் இந்த சிட்டியில் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் நீங்கள் ரூம் எடுத்திங்கன்னா 3 வேளையும் குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு சாப்பாடு கிடச்சிரும். மோஸ்ட்லி ஒவ்வொரு கோயிலில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட அப்படிதான் பண்ணுவாங்களாம் பசங்க. நாங்கள் சத்தியமாக பண்ணல. 3 வேளையும் சாப்பாடு கொடுப்பாங்க எங்கள் கோயில், எல்லா கோயிலுமே. அப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்னைக்காவது பூஜை பண்ணாங்கன்னா கொடுப்பாங்க. அவங்க நாங்கள் பெருசாக கோயிலுக்கு போக மாட்டோம். அப்போல்லாம் சூப்பர் டேஸ்ட்டு. கீரை நெய் கதுவும் அமேசிங்காக இருக்குது. இவ்வளோ தான் சாப்பிட்ற சாப்பாடு. இதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டேன். எவ்வளோ இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் கூட இவ்வளோ தான் சாப்பிடுவேன். பிரியாணினா இதை விட கம்மியாக சாப்பிடுவேன். கீரையாக இருக்கவே இன்றைக்கி கொஞ்சம் நிறைய சாப்பிட்றேன். ஏன்னா ஃபைபர் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் போகிறேன்ல, அதனால். தேங்க்யூ செல்லுமா, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு நிறைய பாசிட்டிவாக பேசுகிறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைக்கி யுவராஜின்ற ஒரு தம்பிக்கு பர்த்டே, அவருக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஜாலியாக. அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.